நான் ஏய், போறேன். அன்பு வக்கீல கைய எங்க விடு. ஓடுற? என்ன ஆ? வக்கீல அன்பு 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 ஏய் அன்பு அன்பு ஒண்ணும் இல்லம்மா, நம்ம பக்கத்து தெருவில் இருக்கிற டாக்டர் அம்மாக்கு ஃபோன் பண்ணிருக்கேன். இப்ப சரவணன் போய் கூட்டு வந்துருவான். அத்தை எனக்கு ஒண்ணும் இல்ல. அன்பு என்ன சொல்ற? மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டு இப்ப ஒண்ணும் இல்லைன்ற? சும்மாவே ஒருத்தங்களுக்கு மயக்கம் வருமா? இல்ல இல்ல, உன் அழகுல மயங்கிட்டேன். என்னது? அத்தை சாரி அத்தை. அட என்னம்மா நீ சொன்னது கரெக்ட் தானே? ஒண்ணும் இல்ல, நைட்டு சாப்பிட்டது ஏதோ ஒத்துக்கல, அதனால காலையில வாமிட் பண்ண. அதான் டயர்டா இருக்குன்னு நினைக்கிறேன். அன்பு எனக்கு ஒண்ணும் இல்ல. வாங்க டாக்டர், உள்ள வாங்க டாக்டர். டாக்டர் அம்மா வந்துட்டான்னு நினைக்கிறேன். அண்ணா டாக்டர். வாங்கம்மா வாங்க. வாங்க. என்னாச்சு சிவம்? சாரி டாக்டர், உங்க பிஸி டைம்ல நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சிவம், கிளினிக் தான் போயிட்டு இருந்தேன். நீங்க ஃபோன் பண்ண உடனே அப்படியே போற வழி தானே பாத்துட்டு போலான்னு வந்தேன். என்னாச்சு அன்பு? ஒண்ணும் இல்ல டாக்டர், ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சரி செக் பண்ணிடலாம், நீங்க எல்லாம் கொஞ்சம் வெளியில இருங்க. ஏன் சிவம், ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்கிற நீ? இல்லம்மா, இது வரைக்கும் அன்புக்கு இப்படி எந்த பிரச்சனையும் வந்ததே கிடையாது. அதான். டேய், இதெல்லாம் சாதாரணமா இருக்கும்டா, நீ எதுக்கு தேவையில்லாம யோசிக்கிற? இல்லம்மா, எனக்கு எப்பவுமே சந்தோஷம் நிலைக்காது. எப்ப நான் சந்தோஷமா இருந்தாலும் அடுத்தது தப்பா ஒண்ணு நடந்துடும். டேய் ஏன்டா இப்படி எல்லாம் பேசுற? இல்லப்பா, இப்பதான் என் பிரச்சனை எல்லாம் சரியா இருக்கு. அன்புக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா? டேய் முதல்ல இப்படி நெகட்டிவா யோசிக்கிறத விடு, நமக்கு எல்லாம் நல்லதுதான்டா நடக்கும். ஆமா சிவம், நீ கவலைப்படாம இரு. இத பாரு, நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இருக்காது. எதுவுமே இருக்க கூடாது. டேய், அதெல்லாம் வேற ஒரு காரணமா இருக்கும்டா. டாக்டர் என்ன சொல்றாங்கன்னு பாப்போம். லட்சுமி, என்ன புதிர் போடுற? என்ன சொல்ற? கொஞ்சம் பொறுங்க, டாக்டர் வந்து சொல்லுவாங்க. என்னன்னு சொல்லுங்க. அன்பு உங்ககிட்ட ஏதாவது சொன்னால? அவ என்கிட்ட எதுவும் சொல்லல. ஆனா ஒரு வாரமா அன்பு வாமிட் பண்ணிட்டு தான் இருக்கா. என்னம்மா நீங்க இவ்வளவு சாதாரணமா சொல்றீங்க? இதை ஏன் நீங்க என்கிட்ட சொல்லல? நான் தான் ஒண்ணும் இல்லைன்னு சொல்றேன்ல, சும்மா டென்ஷன் ஆகிக்கிட்டு. லட்சுமி, ஒருவேளை அது... ஆமாங்க, நானும் அதைத்தான் நினைக்கிறேன். ரெண்டு பேரும் என்ன நினைக்கிறீங்க? என்னன்னு சொல்லுங்க. டேய், அம்மா சொன்னது கரெக்ட் தான்டா, கொஞ்சம் வெயிட் பண்ணு. டாக்டர் வந்து கரெக்டா சொல்லுவாங்க. டாக்டர் வந்தாச்சு. என்னாச்சு டாக்டர்? கை கொடுங்க சிவம். பாத்தீங்களா, நான் சொன்னேன்ல. கை கொடுங்க சிவம். கங்க்ராச்சுலேஷன்ஸ், உங்க வைஃப் பிரெக்னன்ட்டா இருக்காங்க. என்ன சிவம், எதுவுமே சொல்ல மாட்டேன்றீங்க? அது அவனுக்கு சந்தோஷத்துல என்ன பண்றதுன்னு தெரியல டாக்டர். போங்க, போய் உங்க வைஃபை பாருங்க. ஈவினிங் கிளினிக் கூட்டிட்டு வாங்க, ஸ்கேன் எடுத்து பாத்துறலாம். ஓகேவா? ஓகே டாக்டர். வரங்க. வரேன் சார். வாங்க டாக்டர். டேய் சிவம், டேய் லைஃப்னாலே அப்படித்தான், எதிர்பாராம சில விஷயங்கள் இப்படித்தான் நடக்கும். போய் அன்பை பாரு, போடா. போய் பாரு, போ. அன்பு, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
சந்தோஷமா இருக்கா? இல்ல, நல்ல விஷயம் தானே. நல்ல விஷயமா? என்ன அன்பு, என்ன ஆச்சு? என்ன சிவம், என்னாச்சுன்னு ஈஸியா கேக்குற? உனக்கு தெரியாதா? ஆஹா, நீ சொல்றது எனக்கு புரியல. நிஜமாவே உனக்கு புரியலையா? சொல்லு சிவம், உனக்கு புரியலையா? நார்மலா இந்த விஷயத்துக்கு எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க. நானும் அப்படிதான். ஏன், உனக்கு சந்தோஷமா இல்லையா? இல்ல. என்னங்க, நமக்கு இனிமே 5 பேர பசங்க. லட்சுமி, சிவா நமக்கு ஒரே புள்ள, அவன் தனியா இருக்கானேன்னு எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்போம். இப்ப பாரு, வீடு ஃபுல்லா பேர பிள்ளைங்கன்னு ஒரே கலகலப்பா இருக்க போகுது. அன்பு, ஏன் இப்படி சொல்ற? முதல் குழந்தைய பெத்துக்க போறவங்க இப்படி சந்தோஷப்படுவாங்க. நமக்கு ஏற்கனவே 4 குழந்தைங்க இருக்காங்க. அது இல்ல அன்பு. எங்க பாரு சிவம், நம்ம கல்யாணம் நடக்கும் போதே எனக்கு ஒரு கில்ட்டி ஃபீல் இருந்துச்சு. கலையும் பாரதியும் உன்னை ஏத்துப்பாங்களான்னு எனக்கு ஒரு டவுட் இருந்துகிட்டே இருந்துச்சு. இப்ப அவங்க உன்னை ஏத்துக்கிட்ட பிறகுதான் எனக்கு நிம்மதியாச்சு. இப்பதான் அந்த கில்ட்டி ஃபீல் என்னை விட்டு போச்சு. இப்ப மறுபடியும் எனக்கு அந்த கில்ட்டி ஃபீல் வந்துடுச்சு. அன்பு, இத கலை பாரதிய மட்டும் நினைச்சு சொல்லல, இனி அவையும் சேர்த்துதான். ஏன் அன்பு இப்படி எல்லாம் யோசிக்கிற? நீயும் மத்த ஆம்பளைங்க மாதிரியே யோசிக்கிற. உன் வைஃப் கன்சீவா இருக்கானோன்னு சந்தோஷமா இருக்கல. ஆனா நம்ம 4 பசங்களும் பிறக்க போற குழந்தைய ஏத்துப்பாங்களான்னு யோசிச்சியா? உண்மையை சொல்லணும்னா அவங்க ஏத்துப்பாங்கன்னா என் மனசு சொல்லுது. அவங்களுக்கு ஒரு குட்டி தங்கச்சியோ தம்பியோ பிறக்க போறாங்கன்னு அவங்க சந்தோஷம்தான் படுவாங்க. பைத்தியக்காரத்தனமா இருக்கு. யாராவது 4 பிள்ளைங்களுக்கு அப்புறம் இன்னொரு குழந்தைய பெத்துப்பாங்களா? பாரு அன்பு, நம்ம லைஃப் மத்தவங்க லைஃப் மாதிரி இல்ல. அதனால இது கரெக்ட்னு சொல்றியா? அன்பு, நீ என்ன யோசிக்கிறன்னு எனக்கு தெரியல. ஆனா எனக்கு இது ஒன்றும் தப்பா தோணல. இந்த குழந்தைய நீ எப்படி பாக்குற? என் லைஃப்ல நான் ஆசைப்பட்ட ஒரு பொண்ணோட சந்தோஷமா வாழ்ந்த வாழ்க்கைக்கு கிடைச்ச ஒரு கிஃப்டா தான் பாக்குறேன். அன்பு, உண்மையதான் சொல்றேன். நான் அரசியோட வாழ்ந்த வாழ்க்கையை பத்தி உனக்கு தெரியும். நீ பாஸ்கரோட வாழ்ந்த வாழ்க்கையை பத்தியும் உனக்கு தெரியும். நம்ம 2 பேருமே ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிட்டோம். அந்த அன்புக்கு கிடைச்ச பரிசாதான் நான் இந்த குழந்தைய பார்க்கிறேன். அன்பு, இதுல 4வது குழந்தை 5வது குழந்தைலாம் எதுவுமே இல்லை. நானும் இனியாவும் தனியா இருந்தோம். கலையும் பாரதியும் வந்ததுக்கு அப்புறம் இந்த வீடு இன்னும் கலகலப்பா மாறிடுச்சு. ஓவியாவும் வந்துட்டானா நம்ம குடும்பம் முழுமை அடைஞ்சிடும் நினைச்சேன். இப்ப பிறக்க போற குழந்தையால நம்ம வாழ்க்கை இன்னும் அர்த்தமுள்ளதா மாறப்போகுது. அன்பு, தேவையில்லாம யோசிச்சு மனசை குழப்பிக்காத. உன்ன மாதிரி என்னால இதை ஈஸியா எடுத்துக்க முடியல. என் மனசுக்குள்ள 1000 கேள்வி ஓடுது. இந்த குழந்தைய ஏத்துக்கிற மனநிலையில நம்ம பசங்க இருக்காங்களான்னு எனக்கு தெரியல. முதல்ல குழந்தை பிறக்க போதுங்கிறதையே அவங்க எப்படி எடுத்துப்பாங்க? அன்பு, இப்படி ரொம்ப யோசிக்கிறது தான் உன்னோட பிரச்சனையே. கல்யாணத்துக்கு முன்னாடியும் இதே மாதிரி உனக்கு நிறைய குழப்பம் இருந்திருக்கு. காலப்போக்கில் அதுவே சரியாயிடுச்சுல்ல. அதே மாதிரிதான் இதுவும். என்னால உன்னை புரிஞ்சுக்க முடியுது அன்பு. நீ நம்ம பசங்களை ரொம்ப நேசிக்கிற. அதனால்தான் அவங்கள காயப்படுத்திடக்கூடாதுன்னு நினைக்கிற. இதை பாரு அன்பு, வாழ்க்கைய அது போற போக்கிலே விட்டுரு. அதை திசை திருப்ப பார்க்காத. பாரு, நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். ஒரு குட்டி அன்புக்காக நான் வெயிட் பண்றேன்.
சிம்பிளா யோசி, தேவையில்லாம குழப்பிக்காத. சிவம், நீ எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணணும். குழந்தை விஷயமா நான் என்ன முடிவெடுத்தாலும் நீ அதை ஏத்துக்கணும். நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ணு. அன்பு, குழந்தை விஷயமா முடிவெடுக்கிற எல்லா உரிமையும் உனக்கு இருக்கு. குழந்தைய 10 மாசம் சுமக்க போறவ நீ. நீ என்ன முடிவெடுத்தாலும் எனக்கு ஓகே தான். என்னோட விருப்பம் என்னங்கிறத நான் சொல்லிட்டேன். இந்த குழந்தை வேண்டான்னு நான் முடிவு பண்ணா நீ என்ன வெறுத்துருவியா? ஏய், என்ன அன்பு பேசுற? இதுக்காக நான் உன்னை வெறுத்துருவானா? நீ என்ன முடிவெடுத்தாலும் எனக்கு சம்மதம் தான். ஆனா நல்லா யோசிச்சு முடிவெடு. சிவம், எனக்கு இந்த குழந்தை வேண்டாம். அன்பு, அவசரப்படாது. நல்லா யோசிச்சு முடிவெடு. சரியா? சிவம், அப்பா, என்னாச்சுடா உனக்கு? நடுவுல சிகரெட்டை விட்டு இருந்தா இப்ப மறுபடியும் ஆரம்பிச்சிட்டா? அது வந்துப்பா, அது டேய், நானும் உன் அம்மாவும் இத பத்தி உங்ககிட்ட பேசலாம்னு இருந்தோம். என்னப்பா? டேய், நடக்கிற விஷயம் எதுவும் எங்களுக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்காதே. நாங்களும் எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கோம். நீங்களா ஒரு முடிவெடுப்பீங்கன்னு தான் நாங்க இதுல தலையிடல. என்ன சிவம், நாங்க கேட்க கூடாதா? அன்பு குழந்தை உண்டாயிருக்கா, இது சந்தோஷமான விஷயம் தானே. ஆனா வெளியில யாருக்கு தெரியக்கூடாதுன்னு நீங்க 2 பேரும் ஏன் நினைக்கிறீங்கன்னு எனக்கு புரியலடா. இல்லப்பா, புதுசா கல்யாணமானவங்க குழந்தை பெத்துக்கிறாங்கன்னா அது சந்தோஷமான விஷயம். ஏற்கனவே 4 குழந்தைங்க இருக்கு. இதுக்கப்புறமும் இன்னொரு குழந்தை. ஏன்டா அப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? அம்மா, நான் உங்களுக்கு ஒரே பையன். ஆனா எனக்கு 4 பசங்க. அவங்கள பாத்துக்கிறதே பெரிய விஷயம். இப்ப போய் இன்னொரு குழந்தைன்னா அது எப்படிமா சரியா வரும்? டேய், இப்ப நீ என்னதான் சொல்ல வர? இல்லப்பா, இந்த குழந்தை வேணான்னு. டேய் சிவம், உனக்கு இது நியாயமா இருக்கா? புள்ளைய பெத்துக்க வேண்டாம்னு நினைக்கிறதுல நியாயம் இருக்குடா. ஆனா குழந்தை உண்டானதுக்கு அப்புறம் அந்த குழந்தைய வேண்டான்னு சொல்றது தப்பு. இங்க பாரு சிவம், வாழ்க்கையில எதுவுமே யோசிச்சு நடக்கிறது இல்ல. நிறைய விஷயங்கள் நம்ம மாரி நடக்க தான் செய்யுது. யாரு கூட நீ சேர முடியாதுன்னு நினைச்சியோ அவளே நம்ம வீட்டுக்கு மருமகளா வந்து உன்னையும் உன் பிள்ளைங்களையும் நல்லபடியா தான் பார்த்துட்டு இருக்கா. அந்த அன்போட அடையாளம் தான் இன்னொரு குழந்தைன்னு நான் நினைக்கிறேன். இந்த குழந்தை உங்க 2 பேரோட உறவை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும்னு நம்பிக்கை எனக்கு இருக்குடா. டேய், உங்க 2 பேருக்கும் அப்படி என்னடா வயசாயிடுச்சு? குழந்தைய பெத்துக்கிறதுக்கு இவ்வளவு யோசிக்கிறீங்க? இல்லப்பா, 5வதா. சும்மா கணக்கெல்லாம் என்கிட்ட சொல்லிட்டு இருக்காதாடா. இதெல்லாம் சொல்லி அன்பை நீ தான் குழப்பி விட்டியா? அதான் அவ ஒரு மாதிரி பதட்டமாவே சுத்திக்கிட்டு இருக்கா. நீ முதல்ல அவளுக்கு தைரியம் குடுறா. அப்பதான் அவ தைரியமா குழந்தை பெத்துக்குவா. நீ இப்படி குழப்பினா அவ டென்ஷன் ஆக மாட்டாளா? என்னடா யோசிக்கிற? இல்லம்மா, குழந்தை வேண்டாம் நினைக்கிறது நான் இல்லை, அன்புதான். என்ன சொல்ற நீ? அவ அப்படியெல்லாம் யோசிக்க கூடிய ஆளே இல்லையே. இல்லதாமா, ஆனா அவ வேற ஒரு விஷயத்த யோசிக்கிறா. என்னன்னு சொல்லு. புதுசா குழந்தை வந்தா இனியா, கலை, பாரதி இவங்கெல்லாம் எப்படி எடுத்துப்பாங்கன்னு அவளுக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. ஏன்டா லூசு மாதிரி பேசிட்டு இருக்க? குழந்தைங்க ஒண்ணு அப்படியெல்லாம் யோசிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சு அவங்க சந்தோஷம் தான் படுவாங்க. இல்லம்மா,
இந்த குழந்தை வந்துட்டா நான் பாரதி கலை மேல வச்சிருக்கிற பாசம் குறைஞ்சிருமோன்னு அவ யோசிக்கிறா. ஏய், இன்னுமாடா அது பாஸ்கர் குழந்தை இது உன் குழந்தைன்னு பேசிட்டு இருக்கீங்க? 4 பேருமே உங்க 2 பேரோட குழந்தைங்க தான். உங்களுக்கே இதுல இப்படி ஒரு குழப்பம் வருது? அந்த குழந்தை வர்றதுனால இந்த குழந்தைங்க மேல இருக்கிற பாசம் குறைஞ்சிருமா? இல்லம்மா, அவ அதை மட்டும் யோசிக்கல. எங்களுக்கு 4 குழந்தைங்க போதும்னு யோசிக்கிற. இன்னொரு காரணமும் இருக்குமா. அவங்க 4 பேரும் பிறக்க போற குழந்தைய தம்பியாவோ தங்கச்சியாவோ ஏத்துக்கணும்ல. இனிமே இதுல முடிவெடுக்க வேண்டியது பிள்ளைங்க தான். நீங்க 2 பேரும் முதல்ல அவங்க கிட்ட பேசுங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டு முடிவெடுங்க. டேய், என்னடா யோசிக்கிற? இப்படி யோசிக்காம போய் அவங்க கிட்ட கொஞ்சம் மனசு விட்டு பேசு. அவங்க விருப்பத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்க. அப்புறம் மத்தத பத்தி எல்லாம் யோசிக்கலாம். என்ன? போ போப்பா. போடா. அம்மா விளையாடிட்டு வரமா? பாரதி, ம், இப்படி வா. என்னம்மா? அம்மா ஒரு விஷயம் சொல்லுவேன், உன்னால அதை புரிஞ்சுக்க முடியுமா? ம், புரிஞ்சுப்பினே. இல்ல, உன்னால அதை புரிஞ்சுக்க முடியாது. மா, நீ சொல்லுமா, நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன் மட்டும் பாரு. என்ன பெரிய மனுஷத்தனமா பேசுற? பெரிய மனுஷன் ஒத்துக்கிறல, அப்ப என்ன விஷயம் சொல்லு. அது உனக்கு அம்மாவை பிடிக்குமா? என்னம்மா கேள்வி இது? டேய், கேட்டதுக்கு பதில் சொல்லு. பிடிக்கும். கலைய? அவளையும் பிடிக்கும். இனியா ஓவியாவ? இனியா அக்கா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓவியா அக்காவை கொஞ்சம் தான் பிடிக்கும். கொஞ்சம் பிடிக்கும்? ஓவியா அக்கா தான் நம்ம கூட இல்லையே, அவங்கள பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது, அதனால தான் கொஞ்சமா பிடிக்கும். ஒருவேளை ஓவியாவை பிடிக்கலன்னா? ஒரு கண்ணாடி எடுத்து ஓவியா அக்காக்கு மாட்டி விட்டு அவங்கள இனிய அக்காவா நினைச்சுப்பேன். அப்பா அவங்கள பிடிக்கும்ல. தாத்தா பாட்டிய? எனக்கு அவங்களையும் ரொம்ப பிடிக்கும். நிஜமாவா சொல்ற? ஆமாமா. அப்போ ஏண்டா அவங்கள பிடிக்கும்? அவங்க நல்ல தாத்தா, நல்ல பாட்டி. சிவமா உனக்கு பிடிக்குமா? என்னம்மா இது, ஒவ்வொருத்தரையா பிடிக்குமா பிடிக்காதான்னு கேட்டுட்டே இருக்க. எனக்கு சிவா அப்பாவை ரொம்ப பிடிக்கும். அப்போ வேற யாரு பிடிக்காது? இதுக்காக வாமா சுத்தி சுத்தி வந்துட்டு இருந்தீங்க? எனக்கு காமாட்சி பாட்டியே பிடிக்காது, பாஸ்கர் அப்பாவும் பிடிக்காது. போதுமா? அது நம்ம வீட்டுக்கு புதுசா யாராச்சும் வந்தா உனக்கு பிடிக்குமா? என்னம்மா, நாய்க்குட்டி ஏதாவது வாங்க போறியா? சூப்பர்மா, வாங்க வாங்க. டேய், நாய்க்குட்டி ஓகேடா. ஒரு குட்டி பாப்பா அப்பா அம்மா இல்லாம இருக்கு. அந்த பாப்பாவை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வரலாமா? என்னம்மா சொல்ல வர? இல்லடா, நீ கலை இனியா ஓவியா எல்லார் கூடவும் விளையாட ஒரு குட்டி பாப்பாவை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வரலாமா? அது யாரோட பாப்பா? நம்ம வீட்டுக்கு வந்துட்டா அது நம்ம பாப்பா தான். உனக்கு ஒரு தம்பியோ தங்கச்சியோ வேணும்னு ஆசை இல்லையா? இல்ல. போமா, நீ சும்மா தேவையில்லாம கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருக்க. டேய் இருடா. சரி, பாப்பா வேண்டான்னு சொன்னல, ஏன் வேண்டாம்? பாரதி, ஒரு குட்டி பாப்பா இருந்தா நல்லா இருக்கும்ல. உன்னை அண்ணன்னு கூப்பிடும். தேவல்ல. ஏண்டா? முன்னலாம் நீ என் கூடவே இருப்ப, இப்பெல்லாம் இனி அக்கா கூட தான் இருக்க. ஏய், அவன் உன் அக்காடா. கரெக்ட் தான். ஆனா ஓவியா அக்கா வந்தா இனி அக்காவை விட்டுட்டு ஓவியா அக்கா கூடவே இருக்க. புதுசா இன்னொரு குட்டி பாப்பா வந்தா எங்க எல்லாரையும் விட்டுட்டு அந்த பாப்பா கூடயே இருப்ப.
குட்டி பாப்பாலாம் வேணாம். இந்த வீட்ல குட்டி தம்பி நான் தான். டேய் நீ பெரியவன்டா. இல்ல இல்ல, இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நான் தான் குட்டி பையன். வேற எந்த குட்டி பாப்பாவும் வேணாம். டேய் பாரதி, நீ சின்ன பையன்தான், உன்னை நான் பாத்துக்கிறேன். அந்த குட்டி பாப்பாவை நீ, கலை, ஓவியா, இனியா எல்லாரும் சேர்ந்து பாத்துக்கோங்க. அதெல்லாம் பாத்துக்க முடியாதுமா. இல்ல பாரதி. இங்க பாருமா, நீ என்ன சொன்னாலும் சரி, எனக்கு எந்த குட்டி பாப்பாவும் வேணாம். அப்படி யாராவது நீ இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தனா என்ன ஹாஸ்டலுக்கு அனுப்பிடு. டேய் என்னடா இப்படி பேசுற?